பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கீங்க, பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா? ஹியர் இஸ் a simple road map. I am Shanguel. I am a chartered accountant. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேலிடேட் யுவர் ஐடியா. உங்களுடைய ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸ்க்கோ மார்க்கெட் இருக்கா? கஸ்டமர் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கானா? யாரு உங்களுடைய டார்கெட்டட் கஸ்டமர்ஸ்? இது எல்லாத்துக்குமே கிளாரிட்டி இருந்ததுன்னா கரெக்டான பிசினஸ் ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. நீங்க இண்டிவிஜுவலா ஸ்மால் ஸ்கேல்ல தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டரே சரியா இருக்கும். ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸி, ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு தான், பட் அன்லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கும். இல்ல 2 பேருக்கு மேல சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஹேவ் அ மல்டிபிள் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அது வந்து சோல் ப்ரொப்ரைட்டர் மாதிரி தான், பட் 2 பேருக்கு மேல பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அன்லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கும். அடுத்தது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஃபியூச்சர்ல இன்வெஸ்டர்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கோ இல்ல பிசினஸ் பெருசா ஸ்கேல் பண்றதுக்கோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அடுத்தது எல்எல்பி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இது வந்து ஒரு ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அதாவது பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஈஸியா மேனேஜும் பண்ணிக்கலாம், கம்பெனில இருக்கிற லிமிடெட் லைபிலிட்டி பெனிஃபிட்டும் கிடைக்கும். மேல இருக்கிற கம்பேரிசன் டேபிளை யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ்க்கு எந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் டீடைலா சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.